ஹலோ गाइस வெல்கம் டு மினி vlogs. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா போன வீடியோல பாத்தீங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா கல்யாணம் சொல்லிருந்தேன். அதனால பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு மூஞ்சில காலங்காத்தால தண்ணி ஊத்தி எழுப்பி விட்டானுங்க. நாங்க நைட் பாத்தீங்கன்னா இல்லாத கூத்தன அடிச்சிட்டு தூங்குறதுக்கே 3 மணி ஆயிருச்சு. எப்பயும் போல இதுலயும் நம்மள தான் ஜோக்கர் ஆக்கி விட்டாங்க. சரி ரைட், அது ஒண்ணு புதுசு இல்ல, எப்பயும் நடக்கிறதுதான். அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. இங்க மெயினான மேட்டரே காலங்காத்தால சூரியன் கூட எட்டி பார்க்கல, அதுக்குள்ள போய் குளிங்கடான்ட்டாங்க. நான்லாம் குளிக்கிறதே அதிசயம். இதுல இவனுங்க வேற காலங்காத்தால 6 மணிக்கு குளிக்க போட புறம்போக்கு நாயன் தலையில தட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த ஜில்லு தண்ணியில குளிச்சு செத்த நேரத்துல வாயிலாம் டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே குளிச்சு முடிச்சு ரெடியாகி ஹாலுக்கு வந்துட்டோம். கீழே வந்தோடனே நான் ஒரு மில்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் காஃபி டீன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வண்டியை பத்தினா டைனிங் ஹால் கூட்டாச்சு. அவ்வளவுதான், அங்க போயிட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ண வேண்டியதான். வெஜ் நான்வெஜ் பாரபட்சம் பாக்குறது இல்ல, எதா இருந்தாலும் அடிச்சு நவுத்துறது தான். அடுத்தது இங்க கேங்ல யார் கல்யாண சோறு போட போறான்னு தெரியல. உடனே கமெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே அபிதான் அபிதான் கூவிட்டு இருப்பாங்க. நான் வேணும்னா எல்லாருக்கும் என் கருமாதி சோறு வேணா போடுறேன், என் கல்யாண சோறு போற அளவுக்கு எல்லாம் உடம்புல தெம்பு இல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ தான் ரொம்ப தீவிரமா இருக்கும். அதுல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பொண்ணு எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தாய வண்டி மாதிரி நம்ம சிங்கப்பெண் வண்டி வந்து அப்படியே தலையில தட்டி தூக்கிட்டு போறாங்க. சோ அதுக்கப்புறம் நாங்களும் அக்காட்ட போய் ஃப்ரேம் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம செல்லத்துக்கு ஒரு பாய் பாய் போட்டு அப்படியே ஜூட் விட்டாச்சு. போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு தாம்பளை பை கொடுத்தாங்க, அதை அப்படியே வாங்கி பேக்குள்ள வச்சுட்டேன். நான் ஆஸ்கர் அவார்டே வாங்கினாலும் சீப் போடா புறம்போக்கு நான் தான் வீட்டுல திட்டுவாங்க. ஆனா இந்த ஒரு தாம்பளை பை வாங்கி கொடுத்தா போதும், அவ்வளவுதான் என் பிள்ளைக்கு புத்தி வந்துருச்சு, அப்படியே ஒரு பெருமைப்படுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அலேக்கா கார்ல ஏறி போயிட்டோம். சோ இந்த vlog பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய vlog தான், அதனால கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்கேன். சோ இதுக்கப்புறம் நாங்க எங்க போயிருப்போம் ஒரு கெஸ்ஸிங் இருந்தா கமெண்ட்ல போட்டு விடுங்க. சோ இந்த வீடியோ கல்யாணமும் முடிஞ்சு வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.